வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு Malik எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஓப்பன் வெல் மோட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்தும் நம்மள்ட்ட கால் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் கேட்குறாங்க. அது பல்கா இருந்தாலும் சரி, சிங்கிள் பீஸா இருந்தாலும் சரி, நாங்க எல்லா இடத்துலயும் வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன். வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் பிரிச்சாச்சு நண்பா, வாங்க பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ள ஒரு பேனல் பாக்ஸ் இருக்கு, மோட்டர் ஒன்று இருக்கு நண்பா. வாங்க நண்பா, பேனல் பாக்ஸ் பிரிப்போம். நான் கூட இந்த லைட் வெயிட்டா கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா இந்த பேனல் பாக்ஸ் ரொம்ப ஹெவியாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேனல் பாக்ஸ்ல ஒரு எம்சிபியும் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நண்பா. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ள நல்ல ஒரு கம்பெனி கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான செஞ்ச ஒரு எம்சிபி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெர்மினலில் நீட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த மோட்டர் பற்றி பார்ப்போம். மோட்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் பாடி, பம்ப்பு, கேசிங் ப்ராக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெட்டு கொண்டு எல்லாமே நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. ஏன் ஓப்பன் மோட்டர்னு சொல்கிறோம்னா, இது வந்து கிணத்துக்குள்ளே இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ளே ஓடுறதுனால வந்து இது பாடி, ஸ்டெட்டு எல்லாமே வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால எஸ்எஸ்ல கொடுத்ததுனால வந்து துரு பிடிக்காது. இந்த பம்பை பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ளர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் டெலிவரி பார்த்தீங்கன்னா 80 அடி கொடுக்கும். உள்ள இருக்க ரோட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. தண்ணிக்குள்ள ஓடுறதுனால பேரிங் டைப் இல்லாமல் புஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க. இதனால வந்து ரொம்ப லைஃப் லாங் வரும் இந்த மோட்டர். தண்ணிக்குள்ள ஓடுறதுனால இந்த மோட்டர்ல இருக்க வைண்டிங் பார்த்தீங்கன்னா காப்பர் வயர்ல இருக்காது, பாலி வயர்ல இருக்கும். இது எப்படி வைண்டிங் ஷார்ட் ஆகும்னா, அதிக நேரம் ஓடுனா ஹீட்டால மெல்ட் ஆயிடும். இந்த ரெண்டு கொண்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கிணறுக்குள்ள மோட்டர் இறக்கும்போது இதுல தான் வந்து கயிறு கட்டி இறக்கி விடுவாங்க. இந்த ரெண்டு கொண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியா பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டில் ஜெட் மோட்டர் இருக்கு, அது அடிக்கடி வேலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைப் மாடலில் வந்து நீங்கள் மோட்டர் வாங்கி இறக்கி விட்டு கிணறுல இறக்கி விட்டுருங்க. அது வந்து லைஃப் லாங் வரும். அதிகபட்சம் இது வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கெப்பாசிட்டி மட்டும் வேலை வைக்கும். இந்த மோட்டர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி வாட்டர் லெவல் கரெக்டாக இல்லாமல் ரொம்ப மேலே இருந்ததுன்னா வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகிடும். இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து RYB 3 வந்து பேனல் பாக்ஸில் அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் ஒயரும் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 பெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில்டர் டைப்பு. இது வந்து செக்ஷன் இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து வேஸ்டேஜ் பொருளாக வந்துன்னா ஃபில்டர் பண்ணணும். இந்த மோட்டர் உங்களுக்கு வேணும்னா மேலே ஓடிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது போல நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் கமெண்ட்ல நீங்கள் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக போடுவோம்.